ஹாய் எல்லாம் எப்படி இருக்கீங்க? குட் ஆஃப்டர்நூன். அங்கே இன்றைக்கி நம்ம சிக்கன் குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அரைக்கிறதுக்கு 2 தக்காளி, ஒரு வெங்காயம், தாளிக்கிறதுக்கு ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி, பட்டை, லவங்கம், 1/4 மூடி தேங்காய். நம்ம இப்போ கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க. தாளிக்கிறதுக்கு தக்காளி 1, வெங்காயம் 1 கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். பச்சை மிளகாய் 3, தாளிக்க கொத்தமல்லி, கருவேப்பிலை, 1/4 மூடி தேங்காய். அரைக்கிறதுக்கு தேவையானதை நம்ம சேர்த்துக்கலாங்க. தக்காளி 2, வெங்காயம் 1 மிக்ஸி ஜாரில் நான் அரைச்சி எடுத்து வச்சுக்கிறேன் ஃபைன் பேஸ்ட்டாக. தாளிக்கிறதுக்கு அதே மாதிரி ஒரு 1.5 டீஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து வச்சுக்கோங்க. சிக்கன் நல்லா நான் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு டூ டைம் இல்லை 3 டைம் ஒரு மண்சட்டி எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ எண்ணெய் வந்து சூடு பண்ணிக்கலாம். எண்ணெய் காஞ்ச உடனே பட்டை, லவங்கம், கிராம்பு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயமும் பச்சை மிளகாவும் சேர்த்துக்கலாங்க. வதக்கி விட்டுருங்க லைட்டாக. ஓரளவு வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. சிம்மில் வச்சு செய்யுங்க, ஏன்னா இஞ்சி பூண்டு வந்து தீஞ்சிரும். அப்புறம் நான் கட் பண்ணி வச்சுருந்த தக்காளி சேர்த்துக்கிறேங்க. அதையும் நல்லா வதக்கலாம். இதுக்கு வந்து மசாலா வந்து குழம்பு மிளகாய்த்தூள் 2 டீஸ்பூன், சிக்கன் குழம்பு மசாலா ஒரு 1 டீஸ்பூன், மஞ்சள்தூள், உப்பு, காரம்லாம் உங்களுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் மசாலாஸ்லாம் எல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுறேங்க. சிம்மில் வச்சு செய்யுங்க, இல்லை இந்த மசாலா வந்து ஒரு மாதிரி ஆகிடும். கொஞ்சம் ஃப்ளேவருக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 2 மினிட்ஸ் இந்த மசாலா நல்லா வந்து உங்களுக்கு வதங்கி வந்துடும். நல்லா மசாலா நல்லா வந்து வதங்கி வந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து வாஷ் பண்ணி வச்சுருந்த சிக்கனை சேர்த்துக்கோங்க. சும்மா அந்த மசாலாலாம் நல்லா வந்து சேர்கிற மாதிரி நல்லா பெரட்டி விட்டுருங்க. ஒரு சின்ன பிளேட் போட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 3 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க. மசாலாவும் சிக்கன் நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா அது ஒரு கிரேவி மாதிரி வந்துடும். எல்லாம் லைட்டாக கிண்டி விட்டுட்டு சிக்கன் இதுலேயும் கொஞ்சம் குக் ஆகிருக்கும் மசாலாவோட சேர்ந்து. அதுக்கப்புறம் நீங்கள் அரைச்சி வச்சுருந்த அந்த தேங்காயும் தக்காளி வெங்காயம் அரைச்சி வச்சுருந்த அந்த மிக்ஸோட வந்து நம்ம இதில் சேர்த்துக்கலாங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன்.
மிக்ஸ் பண்ணி விட்டுறேன். நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி தழை சேர்த்துக்கிறாங்க. ஒரு பிளேட் போட்டு நல்லா வேக விட்டுருங்க. ஒரு 10 மினிட்ஸ் விட்டுருங்க, நல்லா வெந்து வந்துடும். ஆனால் நீங்கள் இந்த மாதிரி அடிக்கடி கொஞ்சம் பிளேட் ஓப்பன் பண்ணி நீங்கள் பார்த்து கிண்டி விடுங்க, இல்லைனா அடி பிடிச்சிடும். அவ்வளோதாங்க, ரெடி ஆகிடுச்சு சிக்கன் குழம்பு. நீங்கள் லஞ்சுக்கும் ரெடி பண்ணிக்கலாம், டிஃபன் ஐட்டம்ஸ் இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே நீங்கள் இந்த குழம்பு யூஸ் பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். பாய்.